செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இன்றைய தினம் புதன்கிழமை புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த 25ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை 10வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 42வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 51 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 213 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் 231 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் 42வது நாள் இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இன்று புதிதாக 9 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்படுத்தப்பட்டுள்ளது. அதே வேளையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் 7 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இன்று வரையும் 231 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் 213 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக நிலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாளையும் இதே போன்று காலை 8 மணியிலிருந்து மனித எலும்பு அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும். செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 42வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் வெள்ளை கொடிகளை காண்பித்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சர்வதேசத்திடம் கூறியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளிநாட்டில் ஒன்றை குறிப்பிடுவதாகவும் உள்நாட்டில் வேறொன்றை கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது சரத் பொன்சேகா ஒரு அரசியல்வாதியாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போர் நிறைவிற்கு கொண்டுவரப்பட்ட போது சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக கடமையாற்றியவர் எனவும் அவர் தொடர்பில் மிகுந்த கௌரவம் உண்டு எனவும் அவரது மனம் நோகும் வகையில் தாம் எதனையும் கூறப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் வெள்ளைக்கொடி கதையை சரத் பொன்சேகா கூறாமல் இருந்திருந்தால் நல்லது என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். சரத் பொன்சேகா சர்வதேசத்தின் மத்தியில் வெள்ளைக்கொடி கதையை கூறாமல் இருந்திருந்தால் படை வீரர்களுக்கு எதிராக சர்வதேச ரீதியில் போர்க்குற்றச்செயல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்காது என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தில் ஒரு கதையையும் இலங்கையில் புரிதொரு கதையையும் அவர் கூறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலி போராளிகள் வெள்ளை கொடியேந்தி சரணடைய முயற்சித்த போது படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சரத் பொன்சேகா சர்வதேசத்திடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கரிய பீடாதிபதிகளை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டு திரும்பும் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே நாமல் ராஜபக்ச இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா புலிகளுக்கு எதிரான போரை தாமே முன்னெடுத்ததாக வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நாமல் ராஜபக்ச இந்த பதில்களை வழங்கியிருந்தார். இதேவேளை வெள்ளைக்கொடி விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளை கொடிகளை ஏந்திய புலி போராளிகள் மீது சுட்டதாக சரத் பொன்சேகா கூறினார் என சண்டே லீடர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் தாம் அவ்வாறு குறிப்பிடவில்லை என சரத் பொன்சேகா பின்னர் மறுப்பு வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாதாள உலக குழுவின் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அரசியல்வாதிகள் பலர் கலக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தலைவர் கெகல் பத்ர பத்மே மற்றும் ஏனையவர்களிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் பல தகவல்களை கண்டுபிடித்து வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கெகல் பத்ர பத்மேயிடமிருந்து பணம் பெற்றவர்களில் பல உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது.
கடந்த அரசாங்கத்தின் போது பதவி வகித்த அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குழுவின் பெயர்களும் அவரது வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக அரசு மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணைகளுக்கு இடையூறாக ஏற்படலாம் என்ற காரணத்தினால் பல தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டு வருவதாக போலீசாரின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்துக்கும் மக்களின் கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி தலை சாய்த்து நடைமுறைப்படுத்தி வருகின்ற காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகிய இரு திட்டங்களையும் வெகு விரைவில் மன்னார் தீவில் இருந்து வெளியில் கொண்டு சென்று மக்களின் வாழ்விடங்கள் பாதுகாக்க வேண்டும் என மன்னார் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுப்பதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தியோகுமாக சடிகளார் தெரிவித்துள்ளார். காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சுழற்சி முறையிலான போராட்டம் இன்று புதன்கிழமை 32வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மன்னார் பனங்கட்டுக்கோட்டு மற்றும் கீரி கிராம பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தியோகுமாக சடிகளார் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய மக்களுடைய வாழ்விடங்களை பாதுகாக்குமமாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தின் 32வது நாளிலே மன்னார் பிரஜைகள் குழு தலைவராகிய மார்க்கஸ் ஆகிய நான் போராட்ட களத்திலிருந்து உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். 32 நாட்கள் முடிவடைந்திருக்கின்றது. ஜனாதிபதி கொடுத்த ஒரு காலத்து அவகாசம் இன்றையோட 19 நாள் முடிவடைகிறது. இந்த வேளையில் நான் மிகவும் ஏமாற்றப்பட்ட நிலையில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தருகிறேன். அரசு தரப்பில் மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளும் மிகவும் வேகம் குறைந்ததாக தங்களுடைய காரியங்களை மிக சாதுரியமாக நிறைவேற்றுவதற்காக இந்த முயற்சிகளை மிகவும் தாமதமாக எடுக்கிற அந்த நிகழ்வு, அந்த முயற்சிகள் மிகுந்த கவலையை தருகின்றது. மன்னார் செயலகம் இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும், அதாவது கண்காணிப்பு முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளாது தவிர்த்து வருவது தண்டனைக்குரியதும் கவலைக்குரியதுமாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே மன்னார் மாவட்ட செயலகம் மும்முரமாக இந்த பணியில் இறங்கி மக்களுடைய வேதனைகளை, மக்களுடைய வேண்டுகோளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மன்னார் செயலகத்திற்கு இருக்கின்றது. ஆனால் மன்னார் செயலகத்தினுடைய செயல்பாடுகள் மந்தமாக இருப்பதனால் தயவு செய்து மக்கள் சார்பில் செயலகம் துரிதமாக விரைவாக செயல்பட்டு எங்களுக்குரிய உரிமைகளையும் எங்களுடைய மனித உரிமைகளை நாங்கள் முழுமையாக அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் எங்களுடைய மண் பறிபோவதை தடுத்து நிறுத்துவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று மன்னார் செயலகத்துக்கு நான் இந்த வேளையில் நான் ஒரு வேண்டுகோளை விடுகிறேன். அத்தோடு இலங்கை ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளுக்கு செவிமடுத்து துரிதமாக செயல்படுத்தி 2 திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த கொண்டிருக்கின்ற திட்டங்களை விரைவில் மன்னார் தீவுக்கு வெளியே கொண்டு சென்று எங்கள் மக்களுடைய வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே நடந்த 30 காற்றாலை மின்கோபுரத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு மக்களுக்கு உகந்த காரியங்களை, அதாவது மக்கள் வேண்டுகின்ற காரியங்களை செய்து கொடுக்குமாறும் எங்களுடைய மன்னார் தீவில் மேற்கொள்ளப்படவிருக்கிற திட்டங்களை முன்னெடுக்கும் மண் அகழ்வுகையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்ட களத்தில் நின்று மக்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண் காப்பு போராட்டத்திலே இன்றைக்கு 32வது நாளாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மண்காப்பு போராட்டத்தில் எல்லா ஊர்களிலுமிருந்து மக்கள் அலையலையாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இன்றைக்கு 32வது நாளாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அரசு இந்த போராட்டத்துக்கு செவி சாய்த்ததாக தெரியவில்லை. மண்ணகழ்வு நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறினாலும் இப்போ அண்மையில் கூட நேற்று கூட மிகவும் நாசூக்கான முறையில் வந்து சில கம்பெனிகள் இங்கே வந்து மக்களை வேலைவாய்ப்பு வேறு துறை என்று சொல்லி வேறு இதுகளை காரணங்களை காட்டி இந்த மண்ணகழ்வு பணிக்கான ஆட்கள் திரட்டுற வேலையிலையும் ஈடுபடுவதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இந்த மக்களை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது. மக்கள் விழித்திருக்கிறார்கள். இந்த மண் நாங்கள் ஆளப்பட வேண்டிய மண், இந்த மண்ணிலிருந்து எங்களை விரட்ட முடியாது. ஆகவே இந்த மண்ணை
நாங்கள் எப்பாடுபட்டும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலில் இந்த மக்கள் இரவு பகலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த போராட்டத்தின் தாற்பயத்தை உணர்ந்து துரித கதியில் அரசு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்காக இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள சகல திணைக்கள அதிகாரிகளும் இந்த உண்மை நிலையை அறிந்து அதற்கேற்ற வகையில் மக்களை விழிப்படைய செய்து அல்லது இந்த தன்மையை வெளி உலகுக்கு எடுத்து கூறி இந்த உண்மையாகவே இந்த மண் மீட்பு போராட்டத்தில் அவர்களும் இதில் ஈடுபட வேண்டும். என்றால் அவர்கள் தங்களது துறை சார்ந்த தொழில் என்று கூறிக்கொண்டு அவர்கள் இதில் வாய்மூடி கண்மூடி இருப்பது ஒரு வேடிக்கை பார்க்கிற ஒரு செயலாக அமைகிறது. ஆகவே அவர்கள் இதில் குறிப்பாக விழிப்படைய வேணும். அவர்கள் விழிப்படைந்து அவர்களும் இந்த போராட்டத்தில் உரிமையோடு இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்வருவர்களாக இருந்தால் உண்மையிலே இந்த போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்டு உண்மையாக இந்த போராட்டம் வெற்றி அளிக்கும். இது வெற்றி பெறும் மட்டும் எமது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். பனங்கடிக்கோடு கிராமத்தில் இருந்து 32 நாளாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய மன்னார் சௌபா ரோட்டில் நான் இருக்கிறேன். அந்த ரோட்டில் ஒரு நாளைக்கு 1000 டிப்பர் போகுது, 1000 டிப்பர் வருது. அதால எங்களுக்கு சுவாசத்துக்கும் எங்களோட பிற பிள்ளைகளுக்கெல்லாம் வருத்தம். சுவாசத்துக்கும் எங்களுக்கு கூடாது. மண்கள் புழுதிகள் எல்லாம் அங்கால இது செய்து வீடுகளுக்குள்ளெல்லாம் வீட்டு மோடுகளுக்கு மேலெல்லாம் எங்களோட செம்மண்ணுகள்லாம் இருக்குது. தூசியல் புழுதிகள் எங்களுக்கு எங்களோட ஊர்ல இருந்து நாங்கள் சுதந்திரமாக வாழ்றதுக்கு எங்களுக்கு இது இல்லை. நாங்கள் எங்களுடைய பனங்கடிக்கோட்டு பெண்கள் வாழ்வாதாரமாக கொண்டு உப்பளம், அந்த உப்பளத்தில் கூட நாங்கள் உப்புக்கு கூட வரிசையாக நின்று உப்பு கொன்ற காலம் கொண்டிருக்குது. அதில் எங்களுக்கு இந்த மண் அகழ்வு வேணாம், எங்களுக்கு காத்தாடியும் வேணாம். எங்களுக்கு நாங்கள் இந்த மண்ணாரில் நாங்கள் நல்ல சுதந்திரத்தோடும் நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும். எங்களோட மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் தீர்வு இல்லாமல் இருக்கின்றோம். இந்த வசந்த கால பறவைகள் எல்லாம் எங்களுடைய உப்பள கட்டுகளில் தான் நிற்கும். நாங்கள் பார்க்குறது மார்கழி குளிர் காலங்களில் 5 கட்டுகள்லையும் வடிவான பறவைகள் இப்போ அந்த கட்டுகளில் பறவைகளும் இல்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அதை காட்டித்தான் நாங்கள் வெள்ளனையில் சூரிய பொழுதுகளை நாங்கள் காட்டுறது எங்களோட பிள்ளைகளுக்கு. இப்போ அதுகளெல்லாம் இல்லை. எங்களுக்கு இந்த மண்ணால் எங்களுக்கு காத்தாட வேணாம், எங்களுக்கு காத்தாடியும் வேணாம், எங்களுடைய மண்ணுகளையும் அள்ள வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் கத்தி நாங்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். எங்களுக்கு இது ஒரு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எங்களுக்கு தரணும் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த தீர்வு காடி இன்னும் போராடி கொண்டு தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேணும். அரசாங்கம் மக்களுக்கு வேண்டி தான் அரசாங்கம் இருக்கின்றது. இந்த மக்கள் இல்லாமல் போனால் எங்களுடைய மன்னார் அழிந்து போனால் நாங்கள் இந்த மக்களுக்கு எங்கே போகிறது? நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோம். இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கே போகிறது? ஒருடம் போகலாது. எல்லா வாழ்வாதாரமும் எங்களுக்கு இந்த மன்னாருக்குள்ள தான் இருக்கு. அதால எங்களுக்கு மண்ணாகவும் எடுக்கையும் வேணாம், எங்களுக்கு காற்றால வேணாம், எங்களுக்கு காற்றாடி வேண்டாம். எங்களுக்கு ஒரு தீர்வு தாங்க கொள்ளுங்க. அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும். வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 18 புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறித்த நியமன கடிதங்களை இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கினர். விசேட தர நீதித்துறை அதிகாரிகள் 17 பேரும் மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவரும் இவ்வாறு மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 111வது அரசியலமைப்பின் 2வது உபபிரிவின்படி ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. இவ்வாறு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளின் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் பட்டியல் முந்தைய பதவிகளும்: திரு SSK விதான மாவட்ட நீதிபதி, திரு AMIS அத்தநாயக்க மாவட்ட நீதிபதி, திரு AMM ரியால் மாவட்ட நீதிபதி, திரு DP முதுங்கொடுவு மாவட்ட நீதிபதி, திரு SP HMS ஹேரத் மேலதிக மாவட்ட நீதிபதி, திரு J கஜநிதிபாலன் மாவட்ட நீதிபதி, திரு DMDC பண்டாரு நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர், திரு HMBR விஜயரத்ன மேலதிக மாவட்ட நீதிபதி, திரு DMA செனவிரத்ன மேலதிக மாவட்ட நீதிபதி, திரு AA ஆனந்தராஜா நீதவான்,
திரு ஜி என் பெரேரா மாவட்ட நீதிபதி, திரு ஏ ஜூட்சன் மாவட்ட நீதிபதி, திருமதி WKDS வீரதுங்க மாவட்ட நீதிபதி, திரு RMP MPR வெலிகொடபிடியோ மாவட்ட நீதிபதி, செல்வி KDNV லங்காபுர நீதிவான், திரு DMRD திசுநாயக்க மாவட்ட நீதிபதி, திரு MIM ரிஸ்வி மாவட்ட நீதிபதி, திருமதி A ஜெயலட்சுமி டி சில்வா சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி. குறித்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இணை அனுசரணை நாடுகளால் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை வரவில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையின் ஊடாக பொறுப்பு குரலை வலுப்படுத்தல், ஆக்கப்பூர்வமான முறையில் இழப்பீடுகளை வழங்கல், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அரசமைப்பு மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளல் ஆகிய 3 பிரதான கூறுகளை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாடுகளில் இயங்கி வரும் 18 புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணை அனுசரணை நாடுகளுக்கு கூட்டாக பரிந்துரைத்துள்ளன. இதுகுறித்து பிரித்தானிய தமிழர் பேரவை, புதுடில்லி தமிழ்ச் சங்கம், ஜெர்மனி தமிழர் கொள்கை பேரவை, சுவிட்சர்லாந்து தமிழ் நடவடிக்கை குழு என்பன உள்ளடங்களாக பிரிட்டன், பிரான்ஸ், இந்தியா, ஜெர்மனி, நெதர்லாந்து, கனடா, அயர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து, மொரீசியஸ் ஆகிய நாடுகளை தளமாக கொண்டு இயங்கி வரும் 18 புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் கூட்டணிந்து இணை அனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள், பேரவையில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு அனுப்பி வைக்கும் பரிந்துரை ஆவணத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: இலங்கை கடந்த 7 தசாப்த காலமாக தமிழ் மக்களுக்கு எதிராக இன அழிப்பிலும் போர்க்குற்றங்களிலும் மனிதகுலத்துக்கு எதிரான மீறல்களிலும் ஈடுபட்டிருப்பதுடன் அதன் விளைவாக சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நாட்டை விட்டு அகதிகளாக தப்பியோடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அடுத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை உள்ளிட்டவற்றை தொடர்ந்தும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு தொடர்கின்றது. சாட்சியங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன. அது மாத்திரமின்றி பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்திய நீதி இன்னும் நிலைநாட்டப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையினூடாக பொறுப்பு குரலை வலுப்படுத்தல், ஆக்கப்பூர்வமான முறையில் இழப்பீடுகளை வழங்கல், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அரசமைப்பு மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளல் ஆகிய 3 பிரதான விடயங்களை முன்னிறுத்தி உடனடி நடவடிக்கை கோரும் வகையில் இந்த மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட உள்ள புதிய பிரேரணை வரைவு அமைய வேண்டும். குறிப்பாக அண்மையில் யாழ் செம்மணியிலும் திருகோணமலையின் சம்பூரிலும் மன்னாரிலும் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகளும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு சொந்தமானவை உள்ளடங்களாக அங்கு அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்களும் இலங்கை அரசின் இனப்படுகொலை நோக்கத்திற்கான வலுவான ஆதாரங்களாக காணப்படுகின்றன. எனவே ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் செயற்றிட்டத்தை 1948ஆம் ஆண்டு தொடக்கம் இப்போது வரை நிகழ்த்தப்பட்ட சகல அட்டூழியங்கள் தொடர்பிலும் ஆதாரங்களை திரட்டும் வகையில் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அதேபோன்று இலங்கை விவகாரத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உடனடியாக பாரப்படுத்துவதற்கு அவசியமான வலுவான ஆதாரங்களுடன் கூடிய 15 தொடக்கம் 20 முக்கிய வழக்குகளை அடையாளம் காண வேண்டும். அடுத்ததாக இலங்கை விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றங்களுக்கு பரிந்துரைத்தல், உலகளாவிய நீதி பொறிமுறையை நடைமுறைப்படுத்தல், இலங்கை விவகாரம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையால் ஐநா பொதுச்சபைக்கும் பரிந்துரைக்கப்படல் என்பனவற்றுக்கான கூறுகள் புதிய பிரேரணியில் உள்ளடக்கப்பட வேண்டும். அத்தோடு படையினரால் கையப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவித்தல், தமிழர் பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை நிர்மாணித்தல், மீள்குடியேற்றம், நிலையான வாழ்வாதாரம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு முன்னெடுப்பதற்கு சர்வதேச அனுசரணையுடன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், ஐநா நிபுணர்கள் உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் இடைக்கால உள்ளக கட்டமைப்பு ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு ராணுவத்தினரை வேட்டையாடும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகேதனவின் நிலைமை ராணுவ அதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகர்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். கண்டி அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் முன்னிலையாகும் போது இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் செயற்படுகிறது.
புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக ராணுவத்தினர் வேட்டையாடப்படுகிறார்கள். ராணுவத்தினரை பாதுகாக்கும் எமது செயற்பாட்டுக்கு மகாநாயக்க தேரர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்க்கிறோம். ஏனெனில் அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு மகாநாயக்க தேரர்களுக்கு உண்டு. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் ஒழுகேதன் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார். இவருக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை ராணுவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்படலாம். ராணுவத்தினரை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரிகள் தவறுகளை திருத்திக் கொள்ள தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை போலீசின் 159வது ஆண்டு நிறைவு தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த திகதி இலங்கை போலீசின் ஸ்தாபக நாளாக கருதப்படுகின்றது. இதனை நினைவு கூறும் வகையில் இன்று போலீஸ் களப்படை தலைமையில் விசேட நினைவு விழா ஒன்றும் இடம்பெற்றது. இதன்போது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து சதி செய்யும் போலீஸ் அதிகாரிகள் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரிகள் தவறுகளை திருத்திக் கொள்ள தவறினால் அவர்களை சேவையிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடாமல் சென்றதும் அது தொடர்பில் தெரிவித்த கருத்தும் இலங்கை தீவில் தமிழருக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மையை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். செம்மணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுழி இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட பாரியோரு இனப்படுகொலையின் சாட்சியாக விளங்குகிறது. இவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கம் உண்மையை கண்டறிவது மட்டும் போதும். அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குவதை தவிர்க்கும் செயற்பாட்டில் கடந்த அரசாங்கங்களைப் போல் இந்த அரசாங்கமும் செயற்பட்டு வருகிறது. தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர் குற்றங்கள் என்பன தொடர்பில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்காமல் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. தற்போது செம்மணியில் எலும்புக்கூடுகள் 200 தாண்டிய நிலையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையின் கோர வடிவமாக செம்மணி மனித புதைகுழி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி செம்மணியை பார்வையிடாமல் சென்றது பௌத்த சிங்கள பேரினவாத ஆட்சியின் வடிவமாகவே பார்க்க வேண்டியுள்ளது. 70 வருடங்களாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எதை செய்தார்களோ அவற்றையே ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போதைய ஆட்சியிலும் பின்பற்றி வருகிறது. இப்படிப்பட்ட அரசாங்கத்தின் தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு எம்மில் சிலர் செம்மணி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கடிதம் எழுதுவது முட்டாள்தனமான செயற்பாடு என தற்போது விளங்கியிருக்கும். ஆகவே சிங்கள ஆட்சியாளர்கள் செம்மணி மட்டுமல்ல தமிழர் பகுதிகளில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர் குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அடுத்து செல்வதே தீர்வுக்கு வழிவகுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடியில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்குகள் மற்றும் அவர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றின் போதே குறித்த பட்டியலை அவர் வாசித்து காட்டியுள்ளார். பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் பெயர்களாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு 6 வழக்குகளும், முன்னாள் அமைச்சரான ஃபெசில் ராஜபக்சவுக்கு 7 வழக்குகளும் உள்ளன. ஜோஷித ராஜபக்ஷ, டெய்சி ஃபாரஸ்ட், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ, சிரந்தி ராஜபக்ஷ, நிசாந்த விக்ரமசிங்க, முன்னாள் பிரதி அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநீசத்துறை சந்திரகாந்தர், பிரசன்ன ரணவீர, நகரசபை உறுப்பினர் மில்ட்ரோய், மர்வின் சில்வாவின் முன்னாள் செயலாளர் சிங்கப்பூர் சரத், பிள்ளையானின் சாரதி SM ரஞ்சித், சிறையில் உள்ள SM சந்திரசேனவின் மனைவி ஆகியோரும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். அத்துடன் SM சந்திரசேன, மஹிந்தானந்த அழுத்கமகே, முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் நளின் பண்டார, வேறு வழக்கில் சிறையில் உள்ள ரோஹிதவின் மருமகன், பிணையில் உள்ள துமிந்த திசநாயக்க ஆகியோருக்கு எதிராகவும் வழக்குகள் உள்ளன. மேலும் கெகலியவின் இணைப்பு செயலாளர் மர்வின் சில்வா, கெகலிய ரம்புக்வெல மற்றும் அவர்களின் குடும்பத்தினரது பட்டியலும் உள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத், லொகாடின் மனைவி யோன்ஸ்டன் பெர்னாண்டோ, உள்ளூராட்சி உறுப்பினர் சுலோச்சித விஜித முனித சொய்சா, அனுர பிரியதர்சன யாப்பா மற்றும் அவருடைய மனைவி
ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சாந்து அபேசேகரவின் மகன் புதிய வழக்கில் மகிந்தானந்த அழுத்கமகே லிந்துல நகரசபையின் முன்னாள் மேயர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சின் வாஸ் ஆகியோரும் பட்டியலில் அடங்குகின்றார்கள். செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்குக்கு வந்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அடியோடு நிராகரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் உள்ள புதைகுழிகளை மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்திற்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் பாவித்தனமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். செம்மணி புதைகுழியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியது யார்? ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தது யார்? புதைகுழியை பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை போட்டிருப்பது யார்? இவற்றையெல்லாம் எமது அரசாங்கமே செய்கின்றது. இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். இது தொடர்பான உறுதிமொழியை கூட எமது ஜனாதிபதி வழங்கியுள்ளார். இனிமேலும் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகள் தண்ணி காட்ட முடியாது. தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்துவிட்டனர். இதனால்தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தன. துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட்டு சேர்ந்தனர். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் 23ஆம் தேதி ஒரு வருடமாகின்றது. பொருளாதார சவால்கள் உள்ளன. அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டதால் தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வருகின்றோம். எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துகள் விதைக்கப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கான ஆதரவை மென்மேலும் வெளிப்படுத்துவார்கள் என மேலும் தெரிவித்தார். செவனகல சீனி தொழிற்சாலையை கொண்டு அரசாங்கத்தை பெரும் பிரச்சினைக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். கரும்பை கொண்டு செல்வதற்கு ராணுவத்தை பயன்படுத்துவதோடு பாதுகாப்புக்கு விசேட அதிரடிப்படையை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சதித்திட்டங்களை முறியடிக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து சிஐடி ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 16 முதல் 24 வரை பல சந்தர்ப்பங்களில் கரும்பு விவசாயிகளின் சாகுபடி பகுதிகளில் பல தீ விபத்துகள் ஏற்பட்டதன் மூலம் திடீரென புதிய பிரச்சினைகள் உருவாக்கியுள்ளன. சில ஊடகங்கள் இவை தீ விபத்துகள் என்று செய்தி வெளியிடுகின்றன. கரும்பு சாகுபடி பகுதிகளில் காட்டு தீ ஏற்படுவதில்லை. இவை தீ வைப்புகளாகும். அதனால்தான் இந்த நிலைமை உருவாக்கப்படுகின்றது. இதுவரை ஆகஸ்ட் 16 முதல் 24 வரை 153 விவசாயிகளுக்கு சொந்தமான 12,840 மெட்ரிக் டன் கரும்பு எரிந்துள்ளது. இந்த தீ விபத்துகள் மிகவும் திட்டமிட்ட முறையில் நடக்கின்றன. இதற்கு காரணம் தீ வைத்த பிறகு தொழிற்சாலை குறித்த கரும்புகளை வாங்க வேண்டும். எரிந்த கரும்பை தொழிற்சாலைக்கு எடுத்து செல்வதே வழமையாகும். ஆனால் தொழிற்சாலையினால் தீ மூட்டப்பட்டால் அந்த கரும்பை வாங்குவதற்காக வெட்டுவது ஒரு செயற்பாடாகும். எரிந்த கரும்பை 72 மணி நேரத்துக்குள் அரைக்க எடுத்து செல்ல வேண்டும். இல்லையெனில் கரும்பில் உள்ள சர்க்கரை சரிவு சாத்தியமற்று போகும். சர்வதேச ரீதியிலும் இது நடைபெறுகின்றது. இந்தியாவும் பிரேசிலும் கூட கரும்பு வயல்களுக்கு தீ வைத்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள் தொழிற்சாலைக்கு எடுத்து செல்கின்றது. டிராக்டர் சங்கங்களின் வேலை நிறுத்தத்தை எதிர்க்கும் உரிமை விவசாயிகளுக்கு உண்டு. நிர்ணயிக்கப்பட்ட சரிவுடன் கரும்பை பெற தொழிற்சாலைக்கு உரிமை உண்டு. எரிந்த கரும்பை சரியான நேரத்தில் பெறுவதற்கு யாராவது தடையாக இருக்கின்றனர். அரசாங்கத்தின் பணிகளை சீர்குலைக்க அவர்கள் பாடுபடுகின்றனர். இது செவனகல பெல்வத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பாரிய செயல்முறை. இந்த அமைச்சகம் தோல்வியடைந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்த செய்யப்பட்ட சதியாகும். இந்த சதியை தோற்கடிக்க நாங்கள் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் அடுத்த துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜாவின் பதவிக்காலம் அடுத்த வருட மார்ச் மாதம் நிறைவு பெற உள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் துணைவேந்தர் பதவிக்கான சுற்றறிக்கையின்படி பேரவையின் செயலாளரான பதிவாளரால் பகிரங்க விளம்பரம் மூலம் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் விண்ணப்பதாரி இலங்கை பிரஜையாகவும் 63 வயதிற்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். பதவிக்கு நியமனம் செய்யப்படும் விண்ணப்பதாரி நியமனம் பெற்ற தினத்தில் 3 வருடங்களுக்கு அல்லது அவர் தனது 65 வயதை பூர்த்தி செய்யும் நாள் வரைக்கும் இவ்விரண்டில் எது முன்வருகின்றதோ அது நாள் வரை பதவி வகிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் பிறந்த தகுதியை உறுதிப்படுத்தத்தக்க வகையில் ஒரு முழுமையான சுயதகுமை விவரப்பட்டியல், விண்ணப்பதாரி பல்கலைக்கழக அபிவிருத்திக்கான உயர் நோக்குக்கான கூற்றுடன் அவர் நியமிக்கப்படும் பட்சத்தில் தான் அடைய முன்மொழிவன பற்றியதொரு சுருக்கமான விளக்கம், விண்ணப்பதாரி தற்போது இப்பதவியை வகிப்பவர் அல்லது முன்னர் இப்பதவியை வகித்தவர் எனின் அவர் தன்னுடைய
தன்னுடைய முன்னைய பதவி காலத்தில் சாதித்தவை பற்றியும் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் பற்றியும் கோடிட்டு காட்டும் வகையிலான அறிக்கை ஒன்றையும் கையளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விண்ணப்பங்கள் பேரவை செயலாளர், பதிவாளர் அலுவலகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், திருநெல்வேலி, யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு அக்டோபர் 15ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பி வைக்கப்படவோ நேரடியாகவோ கையளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை இலக்கம் 3/2023 பரிந்துரைத்துள்ளபடி விண்ணப்பங்கள் முடிவு தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் மதிப்பீடுக்கான சிறப்பு பேரவை கூட்டம் கூட்டப்பட்டு அக்கூட்டத்தில் ஒவ்வொரு விண்ணப்பதாரையும் பெறும் புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 3 இடங்களையும் பெறுபவர்களின் பெயர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்திற்கு அமைவாக ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி அடுத்த துணைவேந்தரை ஜனாதிபதி நியமிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாதொழிக்க உதவி செய்வதற்கு காரணம் ஒன்று உள்ளது என முன்னாள் அமைச்சர் பாடலி சம்பிக்கரணவுக்கு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், பலத்துடன் இருக்கும் போது கொண்டாடுவார்கள், ஆனால் பலம் குறைந்துவிட்டால் அனைவரும் சேர்ந்து மிதிப்பார்கள். இது உலக நியதி. இன்றிருக்கும் தலைவர்களுக்கும் இவை படிப்பினையாகும். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாதொழிக்க உதவி செய்ததற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதாவது ஏமனில் உள்ள அமெரிக்க தளத்துக்கு அல் கொய்தா தாக்குதல் நடத்தியது. அதன் தொழில்நுட்பத்திற்கு விடுதலை புலிகளை உதவியது என்ற கருத்து பரப்பப்பட்டது. இதனாலேயே அமெரிக்கா எங்கள் பக்கம் சார்ந்தது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணா கூட ஆஸ்திரேலியா கடல் பரப்புக்கு சென்று விடுதலை புலிகளின் கப்பல்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவற்றை முறியடிக்க அமெரிக்காவும் உதவியது. அவ்வாறு செய்திருக்காவிட்டால் இன்று யுத்தம் முடிவில்லாமல் தொடர்ந்திருக்கும் என்றார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளால் ராஜித இன்று காலை ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் விசாரிக்கப்பட்டு வரும் சம்பவம் ஒன்று தொடர்பாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளார். தலவாக்கலை அக்கரப்பத்தனையில் உள்ள ஹோல்புரூக் பகுதியில் பாதாள உலக கொலைகளில் ஈடுபட்ட ஒரு சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அக்கரப்பத்தன போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 32 வயதுடைய லகிர சம்பத் என தெரிய வந்துள்ளது. மீதியகுட பகுதியில் நடந்த பல கொலைகளுக்கு தேடப்படும் சந்தேக நபர் இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு பாதாள உலக தலைவர்களுடன் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்த நாட்டில் சிலரை தொடர்பு கொள்ள தேவையான வாட்ஸ்அப் தொழில்நுட்பத்தை வழங்கியதாக கைது செய்து போலீஸ் சிறப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்களின் தொலைபேசிகளின் பகுப்பாய்வின்படி சந்தேக நபர் அக்கரப்பத்தன பகுதியில் உள்ள தனது மனைவியின் வீட்டில் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரப்பத்தன போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சந்தேக நபர் இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்பின் கீழ் நுவரெலியா நீதவான் லங்காகனே பிரபுத்திகா முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் சந்தேக நபரை மீட்டியகொட போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் அக்கரப்பத்தன போலீசாருக்கு உத்தரவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் சத்தியஜகர் ஷானி அபியசகர மற்றும் பொது பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோர் இலங்கையில் இருக்கும் பெரும் பொய்யர்கள் என விவித்திரகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு நேரடியாக வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். 2017ஆம் ஆண்டு விஜயகாந்தன் என்ற தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இலங்கையின் கடற்படையின் புலனாய்வு பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்தார். போலீஸ் பரிசுத்தகர் நிசாந்த சில்வா, நிசாந்த கந்தப்பா என அழைக்கப்பட்ட வரும் கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டோ கிஷான் வெலகதர் ஆகியோர் இணைந்து குறித்த விஜயகாந்தனை வேலையிலிருந்து அகற்றுவதாக தெரிவித்து பொய் சாட்சியம் கூற சொல்லி சில ஆவணங்களில் கையொப்பம் பெற்றுக் கொள்கின்றனர். அவருக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது, கதைக்க மட்டும்தான் தெரியும். குறித்த ஆவணங்களை வைத்துக் கொண்டுதான் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட, நிசாந்த உலுகைதன், சுனித் ரணசிங்க மேலும் பலரை பொய்யான வழக்கில் சம்பந்தப்படுத்ததான் நிசாந்த சில்வா மற்றும் கமாண்டோ கிஷான் வெலகதர் ஆகியோர் இந்த பொய் சாட்சிகளை உருவாக்கியுள்ளனர். விஜயகாந்தன் இது பற்றி எனக்கு தெரிவித்த நிலையில் நான் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக முன்னிலையாகி இவரிடம் பொய் சாட்சியம் பெறப்பட்டுள்ளது. இவருக்கு சிங்களம் வாசிக்க கூட தெரியாது. இவரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்தேன். பின்னர் நீதிபதி அவர்கள் 2018ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி முறைப்பாடு ஒன்றை பெற்றுக் கொள்கிறார். ஷானி அபியசகர ரவி செனவரத்ன தலைமையில் பொய் சாட்சி பெறப்பட்டமை தொடர்பில் நான் உண்மைகளை வெளிப்படுத்தி அதை முறியடித்தேன். என்னிடம் அவர்கள் வைராக்கியம் கொள்வதற்கான முதல் காரணம்
காரணம் இதுவாகும். இரண்டாவது காரணம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் ரவி செனவரத்ன குற்றவாளியாக காட்டப்படுகிறார். அதனால் அவருக்கு பதவி வழங்க முடியாததால் தற்போதைய ஜனாதிபதி விசாரணை அறிக்கையை வெளியிட மறுக்கிறார் என்றார். எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அழைப்பாடை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடைபெற்று வரும் விசாரணையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றது. ஆதாரங்களின்படி ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீகோத்தா தலைமையகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை அரசு ஊழியர்கள் குழு ஒன்றை தனது மனைவிக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்திய குற்றச்சாட்டில் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக அண்மையில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 2015 ஆண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் சஜித் பிரேமதாச இந்த மோசடியை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் தலைமையகத்தின் மின்தூக்கி பராமரிப்பாளர் ஒருவரை அச்சுறுத்தியமை தொடர்பான குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்வது தொடர்பான ஆலோசனையை மஹிந்த அரசாங்கத்துக்கு இந்தியாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் சிவசங்கர் மேனன் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இறுதி போர்க்களத்தில் புதுமாத்தலன் பகுதியில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் சுற்றி வளைக்கப்பட்ட போது அன்றிருந்து இந்திய வெளியுறவு செயலர் சிவசங்கர் மேனன் பெரியதாக ஒன்றும் செய்ய வேண்டாம், தமிழ்நாடு தேர்தல் முடியும் வரை காத்திருக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு தெரிவித்தார் என்றும் சம்பக்க ரணவக்கு சுட்டிக்காட்டினார். அச்சந்தர்ப்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் பேர்டினன் மற்றும் இன்றிருக்கும் அண்ணாமலை போன்றோரும் அதில் உள்ளனர். மோடியும் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்ட பின்னர் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதி இலங்கை என்று தெரிவித்திருந்தார். இதில் பாரிய மறைமுக அரசியல் அரங்கங்கள் செயற்படுகின்றன. நாங்கள் எதிர்பார்க்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்ற போது சிவசங்கர் மேனனும் முடித்துக் கொள்ளுங்கள் என எங்களுக்கு கட்டளை வழங்கினார். அதற்கு முன் சம்பந்தன் மற்றும் இலங்கையின் தமிழ் தலைவர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசினர். அச்சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைத்ததால் அவரை மீட்பதா என கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. மேலும் கனடா உட்பட குமரன் பத்மநாபன் ஊடாக சர்வதேச ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதனூடாக விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு அமெரிக்காவின் மெரைன் ஒத்துழைப்பும் பெறப்பட்டது. இறுதியில் சம்பந்தர் உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்களும் பிரபாகரனை முடித்து விடுமாறு கோரினர். குறிப்பாக ஜெயலலிதாவின் கூற்றில் நான் தான் உலக தமிழ் தலைவர்களின் தலைவி, ஆனால் பிரபாகரன் சர்வதேச தமிழர்களின் தலைவராக நினைக்கிறார், அவருக்கு முடிவு கட்டவும் என்று சொல்லியுள்ளார். இந்த சம்பாசனைகள் அனைத்தும் சிவசங்கர் மேனனுடனான இறுதி சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டவையாகும். பலத்துடன் இருக்கும்போது கொண்டாடுவார்கள், ஆனால் பலம் குறைந்துவிட்டால் அனைவரும் சேர்ந்து விதிப்பார்கள். இது உலக நியதி. இன்றிருக்கும் தலைவர்களுக்கும் இவை படிப்பினையாகும். ஆனால் இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாதொழிக்க உதவி செய்வதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதாவது ஏமனில் உள்ள அமெரிக்க தளத்துக்கு அல் கொய்தா தாக்குதல் நடத்தியது. அதன் தொழில்நுட்பத்திற்கு விடுதலை புலிகளை உதவியது நிரூபணமானதால் அமெரிக்கா எங்கள் பக்கம் சார்ந்தது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்டா கூட ஆஸ்திரேலியா கடற்பரப்புக்கு சென்று விடுதலை புலிகளின் கப்பல்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவற்றை முறியடிக்க அமெரிக்காவும் உதவியது. அவ்வாறு செய்திருக்காவிட்டால் இன்று யுத்தம் முடிவில்லாமல் தொடர்ந்திருக்கும் என்று தெரிவித்தார். செம்மணி வழக்கை கையாண்டு வந்த யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவுக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்தராஜாவுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஆனந்தராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நீதிபதி ஏ ஆனந்தராஜா செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்குகளை இனி வரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராஜா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர்.
இவ்வாறான பின்னணியில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளை சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார். அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பில் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு முக்கியமான ஒரு தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அழைத்திருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே கடந்த 25ஆம் தேதி சகல கட்சிகளும் கலந்து கொண்டு கையெழுத்து போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அறிவித்தல் நடந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தீர்கள். அன்றைய அந்த கலந்துரையாடலில் திரு கஜேந்திரகுமார் அவர்களுடைய சார்பாக நினைக்கிறேன். என்றாலும் தமிழ் தேசிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் தமிழரசு கட்சியை மிகவும் பாதிப்பதாக அல்லது அவமதிப்பதாக இருக்கிறது. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே தொடர்ச்சியாக இவர்கள் தமிழரசு கட்சியை ஏளனம் செய்து அவமதித்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று வந்திருக்கிறோம். ஆனால் இனிமேல் அதை அவ்வாறு கடந்து செல்வது சாத்தியமில்லை என்பதுக்கு முக்கியமாக நான் அவருடைய இந்த உரையிலே ஒரு கடைசி பகுதி இருக்கிறது. அதை நான் இப்பொழுது போட்டு காட்டுகிறேன். ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் ததுக்கிட்ட தத்தம் போடுறதால பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்திருக்குது. ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொன்னால், அதாவது ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் செயற்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இதில் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒற்றையாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது. ஆனால் 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட வரைவு ஒரு ஐக்கிய ராட்சிய வரைவு. அப்போ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால் அந்த ஐக்கிய ராட்சி என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும். முதல்ல அந்த வரைவு ஒரு ஐக்கிய ராட்சியை ஒற்றையாட்சி என்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொது புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம் என்று சொன்னால் முன்னுக்கு போகலாம். ஆகவே இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட இது ஒன்று தெளிவாக தெரிகிறது. அவர் அந்த கையெழுத்து போராட்டம் என்பது ஏக்கிய ராஜ்ய சம்பந்தமானதோ அரசியல் அமைப்பு சம்பந்தமானதோ அல்ல. அவர் சம்பந்தம் இல்லாமல் அதிலும் குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சுதந்திரன் அவர்களை அருகிலே வைத்துக்கொண்டு அவர் சொல்கிறார், ஏக்கிய ராட்சி என்றால் ஒற்றையாட்சி என்றதை ஏற்றுக்கொண்டு தங்களோடு பேச வரணும். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளையோண்டு உங்களோட பேசுவாரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இந்த மாதிரியே என்ன பொஸ்ஸா எங்களுக்கு அப்படி கதைக்கிறதுக்கு. மற்றது நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார், இன்னொரு ஸ்பாட்லைட் 24ஆம் தேதி ஸ்பாட்லைட் நிகழ்வில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட அவருடைய பேட்டியிலே 85% கருத்து எங்களுக்கு எதிரானது தான். அது பரவாயில்லை, அதாவது சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் அதில் சொல்கிறார், நான் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்தேன். அவர் என்னட்ட வீடு தேடி வந்தது 3 தரம். ஒன்று 25/1/2025 அது ஒரு கடிதம் தந்தவர். ஏக்கிய ராஜ்யன்றதை எதிர்க்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட உறுப்பினர்கள் ஆதரிக்க வேணும். அதில் ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அது நாங்கள் அரசாங்கம் அப்படி சொல்ல ஒரு உத்தியோகபூர்வமாக எந்த கருத்தையும் ஜனாதிபதியோ அவர்களோ அதை பற்றி சொல்லலை. வேறு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அது ஏக்கிய ராஜ்யத்தான் பேசணும் நாங்கள் சொன்னதும் கிடையாது. அதை வச்சுக்கொண்டு எங்களை மலினப்படுத்துகிற வேலையை நெடுக செய்து கொண்டிருக்க முடியாது. அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், அந்த வரைவு ஏற்கனவே அரசாங்கத்தாலே கைவிடப்பட்டிருக்குது.
அபண்டன்ட்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை, சிங்களவன் பேச தேவையில்லை, நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அது பாராளுமன்றத்தில் வந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்ப்பார்கள் என்று நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி இதை சொல்லி எங்களை பலனப்படுத்துறது ஒரு விஷயம். மற்றது இதை தெளிவாக சொல்லணும். ஏக்கிய எனக்கு ராஜ்ய வேற ஏக்கிய ஒன்று தான். இப்போ ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லல தமிழ்லேயே அந்த வரைவிலேயே ஒருமித்த நாடு என்று இருக்குது. ஒருமித்த கருத்து என்று நாங்கள் சொல்கிறேன்டா என்ன ஒன்று பேர் ஒரு ஆளுன்ற கருத்தா ஒருமித்தது. ஒருமித்தன்றது ஒன்றுக்கு மேற்பட்டது வருகிற பொழுது தான் ஒருமித்த என்று வரும். அதுக்காக அந்த அந்த ஆதரிக்கிறமெண்ட் இல்லை. அது அப்படியே ஒரு வர இதே நேரம் ஏக்கிய ராஜ்ய சமஸ்தி இல்லை என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய நண்பன் வித்யாதரன் கூட நான் சமஸ்தி என்று வாதிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சுதந்திர அவர்களே சொன்னேன், நோ, உண்மையாக அந்த வரவு ஒற்றையாட்சியும் இல்லை, சமஸ்தியும் இல்லை. இதுதான் தெளிவு. இது எங்களுக்கு தெரியும். திருப்பி இது ஏன் எங்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? எங்களை மலினப்படுத்துகிற முதலாவது வேலை. மற்றது இரு தேசம் ஒரு நாடு, இது என்ன புதிய விஷயம்? இங்கே நான் ஏற்கனவே சொன்ன போகிறேன். 1973ஆம் ஆண்டிலேயே தந்த செல்வநாயகம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட்டுக்கு எழுதுகிற கடிதத்தில் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 இனங்கள், 2 nations in Ceylon எழுதியிருக்கிறார். அது கிளெகான் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி த சிங்களீஸ் அண்ட் த தமிழ் நேஷன் போட்டிருக்கிறார். அது ஏற்கனவே 2 நேஷன் 2 nations என்றதை தந்தை செல்வாவே சொல்லிட்டார். இது புதுசான விஷயம் இல்லை. தமிழரசு கட்சிக்கு 2 nations என்ற தியரி புதுசே அல்ல. நாங்கள் 2 nations என்ற தான் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய தேசியம், இனம், தாயகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பேசிக்கொள்கிறோம். இப்போ தானே நீங்கள் எங்களுக்கு வகுப்படுக்கிறது 2 nations ஏற்க வேணுமென்று. அப்போ இது முக்கியமாக அது அவர் விக்னேஸ்வரனை பற்றி சொல்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கும் சேர்த்து அதை ஏற்கிற வேணுமென்றா தான் தாங்களே ஏற்பினவாம். இப்போ இது ஒரு திட்டமிட்டு தமிழரசு கட்சி ஏளனம் செய்கிற ஒரு விடயமாகவே நான் பார்க்குறேன். மற்றது ஏக்கிய ராஜ்யபதி பிரச்சனையே இல்லையே, அது என்ன எழுப்பான் இதில் ஒன்று. அவர் இதில் இன்னொன்று சொல்கிறார், தான் கூட்டத்துக்கு வரும்பொழுது சந்திரகுமாரை கேட்டாரன் தமிழரசு கட்சின்ற நிலையை என்ன. சந்திரகுமாரன் தமிழரசு கட்சி நிலையில் சொல்கிறது, சந்திரகுமாருக்கு நல்வல் இருக்குது, அவர் தண்டை பாட்டில் அறுவல் பார்ப்பார், பங்கேற்றுவார். இப்போ ஏன்னு கேட்கணும், எல்லாம் தமிழரசு கட்சியை உரசி பார்க்குறவையில் இது நெடுகவே நாங்கள் அனுமதித்து கொண்டு போக முடியாது. மற்றது இதில் சொல்கிறார், நாங்கள் ஏக்கிய ராஜ்யன்றதை ஒற்றையாட்சி என்று ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லையே. நாங்கள் ஏக்கிய ராஜ்யம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னாங்களா? அப்போ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்கு நீங்களார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒற்றையாட்சியும் இல்லை, நாங்கள் கேட்குற சமஸ்தியும் இல்லையன்று. இப்போ இந்த ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்கு என்ன கொமாண்ட் ஆர்டர்? இப்போ இது எங்களை மலினப்படுத்துகிற ஏளனப்படுத்துகிற ஒரு செயல்பாடு வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி தகுடு தத்தம் விட்டு, என்ன தகுடு தத்தம்னா என்ன இருக்கும் சொல்ல விளங்கித்தான் சொன்னாரோ எனக்கு தெரியல. தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டுன்னு சொல்கிறது எவ்வளோ அவமானமான சொல்லது. அப்படி என்னென்று நான் சொற்களை பாவிக்கலாம். அவர் தகுடு தத்தம் போட்டு சொல்கிறார், தகுடு தத்தம். மற்றது நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் வீட்டு சொன்னதெல்லாம் இந்த காரியத்துக்கு தான். மற்றது 20ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கான கடிதம் 16ஆம் தேதி என்னிடம் கொண்டு தரப்பட்டது. என்னுடையக்கான கடிதமும் சுதந்திரனுக்கான கடிதம் என்னிடம் தரப்பட்டது. ஆனால் அந்த கடிதத்தை எங்களுக்கு தலைவர் செயலாளருக்கு அனுப்பின அதே நேரம் எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் முதன் முறையாக. அப்போ சரி, ஏன் அனுப்பினார்கள் என்றால் உடனடியாகவே 3 பாராளுமன்றர்கள் எனக்கு அடித்து கேட்டார்கள், ஏன் இவர்கள் தலைவர் செயலாளர் இருக்கக்கூடியதை எங்களுக்கு நேரடியாக அனுப்புகிறார்கள் என்று கேட்டார்கள். ஆனால் ஏதோ நாங்கள் சொன்னோம், அதில் என்ன மாதிரியோ அது எங்களுக்குள்ளே தீர்மானித்து நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகையில்லை என்ற ஒரு முடிவெடுத்தோம். போகையில்லை, பங்கேற்றில்லை. பங்கு பெற்றாத கூட்டத்தில் கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்க வேண்டி இவர் எதிர்பார்க்கிறது ஒரு மேலாதிக்க குணம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் என்றால்,
நாங்கள் அந்த எம்பிமாருக்கு அனுப்பினது கடிதம் என்னென்றால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து நின்றால் சுதந்திரம் தச்சலை அவைய கட்சியில் நீக்கினால் நாங்கள் பார்த்து கொள்வோம் உண்டு. இது எந்த அளவுக்கு எங்களோட கட்சி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மலினப்படுத்துறது, எங்களோட கட்சியில் செயல்பாடு மலினப்படுத்துறதாக மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ இது எங்களுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தி ஆனால் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு தூரம் இவர்களுடைய இந்த வலைக்குள்ள விழுவார்கள் என்று இவர் எதிர்பார்த்தா படுப்புல. ஆனால் நாங்கள் போகையில்லை. அப்போ என்ன நோக்கத்தோடு எங்களோட கட்சியை மலினப்படுத்துகிற மட்டுமல்ல, இதன் மூலம் கட்சியை பிளவுபடுத்துகிற ஒரு செயல்பாட்டுக்கு முயற்சித்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் கண்டிக்க வேண்டிய தேவை. அதுதான் இன்றைக்கு முக்கியமாக சொல்லி இவன் நோக்கங்கள் இப்போ விளங்குது. எங்களோட கட்சியை உடைச்சிடும் சுதந்திரன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். சுதந்திரன் லண்டனில் போய் ஒற்றையாட்சிக்கு ஏற்றுட்டு வந்தவரான். நீ சாட்சியம் என்ன? அப்போ அந்த பேட்டி கண்ட சுலக்ஷன் கேட்குற ஆதாரம் என்ன ஆதாரம்? இப்போ நான் கேட்குறேன், நீ அறிய நின்ற நீ அவன் எங்களுக்கு புலனாய்வு தகவல் இருக்கான். உங்களுக்கு எத்தனை புலனாய்வு தகவல் இருக்கும்? எங்கள் அருகில் நின்றனியா? அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறோம். அதாவது ஐக்கிய நாடுகளில் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறோம்னு தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஆங்கிலத்திலேயும் தமிழ்லேயும் எழுதியிருக்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு என்னென்று நாங்கள் அங்கே உள்ளூர் விசாரணைகளை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இங்கே சர்வதேச விசாரணைன்னு சொல்கிறாரு. நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் ஹெட்செட் மிஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையருடைய அங்கத்துவ நாடுகளுக்கு எழுதின கடிதத்தில் மிக தெளிவாக போட்டிருக்கிறோம். We appeal to the member countries to seriously consider referring Sri Lanka to the International Court of Justice, ICJ, for setting up of an inquiries as in the case of Myanmar. இப்போ நாங்கள் அதில் ஐசிஐக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதான் எங்களோட கோரிக்கை, முதலாவது கோரிக்கை. அப்போ நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்கையில் உள்ளக விசாரணைக்கு சொல்லி போட்டு வந்ததில்லை என்று சொல்கிறது எந்த அளவுக்கு தவறான விஷயம். அப்போ இப்படியே இது கடிதம், நீங்கள் இதை கடிதத்தை பார்க்காமல் நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறது. அந்த கடிதம் அந்த நேரத்தில் அந்த மேடையில் சுதந்திரனும் திருப்பி கதைச்சிருக்கலாம். அவர் கதைக்கையில் நாகரிகம் கருதி கதைக்கையில், ஏனென்றால் தற்செயலாக ஏதாவது திருப்பி கதைச்சிருந்தால் நான் நினைக்கிறேன் சில அவர் கேட்ட பொழுதும் அவர் அதை திருப்பி மறுபடியும் சில விரும்ப வந்தது காரணம் நாங்கள் போய் அதில் இருந்து ஏதாவது கருத்து சொல்லி முரண்பாடு வந்தால் அது இந்த நோக்கத்துக்கு பாதகமாக அது அந்த பழி எங்களில் வருமென்றதுக்காக அவர் மறுபடி சொல்ல இல்லை. அதுக்காக இப்பொழுது நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான குளறுபடிகளை செய்து கொண்டு, குற்றம் செய்து கொண்டு, கண்டனம் செய்து கொண்டு, ஒத்துமைக்கு வா கூட்டாக கையெழுத்து வச்சு நாங்கள் தயாரித்த கடிதத்தில் நீ கையெழுத்து வைக்கன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அனுப்புகிற கடிதம் எப்படி அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். கூட்டாக செயல்படுறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தயார். அதுதான் உங்களை வீடுகளில் வந்துடுறேன். அப்போ அதுக்கு மாறாக கூட்டி வச்சுக்கொண்டு மேடையில் வச்சுக்கொண்டு ஒரு மலினப்படுத்தி அவமானப்படுத்துகிறதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதன்படியாக நான் இப்பொழுது உங்களோட அந்த தமிழ் தேசிய பேரவை தலைமைக்கு சொல்லக்கூடியது இதுதான். நாங்கள் இதுவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ் தேசிய பேரவையோ கஜேந்திரகுமாரியோ கஜேந்திரநாட்களையோ விமர்சிக்காமல் இருந்தவன். ஒரே ஒரு காரணம், ஒரு அளவுக்கு தமிழ் தேசியத்தோடு இயங்குகின்ற ஒரு அணி அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் அப்படியே புறந்தள்ளி விட்டு போய்கொண்டிருந்தோம். ஆனால் இனிமேலும் அவ்வாறு செய்ய நியாயமில்லை. அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றால் மற்றவர்களும் அவர்கள் சொல்லுகிற நாங்கள் கூட்டங்களுக்கு நாங்கள் வர வேண்டும். எங்களே எதிர்த்து எங்களோட தேர்தலில் போட்டி விமர்சித்தவர்களோடு கூட மேடையில் இருந்து அருகில் இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அப்படி இருந்தும் சுதந்திரன் ஒரு ஒற்றுமை நிமித்தமாக போயிருந்தால் அவரை கையில் வச்சு கொண்டு கண்டனம் தான் இது, அவமானப்படுத்துகிற வேலை.
அது மாதிரி இனிமேல் செய்ய இயலாது. ஒற்றுமை என்று உண்மையாக ஏனைய கட்சிகள் தீர்மானிக்கவே, ஆனால் அதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேணும். அதன்படி இப்படி கண்டித்து கொண்டு அவர்களையும் சேர்த்து எங்களையும் கூப்பிட்டு யாரும் கூப்பிட மேலாது, இவர்களும் செய்ய முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், தமிழ் தேசிய பேரவையினர் இனிமேல் தயவு செய்து இவ்வாறான ஒரு 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 எங்களை மலினப்படுத்தி ஏளனப்படுத்தி அவமானப்படுத்துகின்ற எதிர் விமர்சனம் செய்யலாம். நியாயமான விமர்சனங்களை செய்யலாம். அது உங்களுக்கும் இருக்குது, உங்களை விமர்சிக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்குது. ஆனால் நியாயத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எங்களை அநியாயமாக ஏளனம் செய்து விமர்சிக்க தவிர்க்க வேண்டும் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மீறி நீங்கள் செய்து கொண்டு போனால் இந்த ஒற்றுமை கீதம் சரி வராது. நாங்கள் எங்களுடைய தனித்துவ பேணுவோம். தமிழரசு கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது. நாங்கள் தனித்துவமாக நின்றிருக்கிறோம். தனித்துவமாக நிற்க வேண்டிய தேவை இருந்தால் தனித்துவமாக நிற்போம். ஒற்றுமையாக நிற்க வேண்டுமென்றால் ஒற்றுமையாகவும் இருப்போம். அதன்படியாக ஒற்றுமைக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு எங்களை அழைத்து வைத்து கொண்டு அவமானப்படுத்துகிற வேலையை இனி தயவு செய்து நிப்பாட்ட வேண்டும் என்ற மிக அன்போடு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்நிய தமிழ் பேரவை அல்ல, ஏனையவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, எம்பிமார் 8 பேரையும் கூப்பிட்டு பார்த்த நீங்கள் ஒருத்தரும் வரைய இல்லையண்டா இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எங்களுடைய உறுப்பினர்கள் தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எல்லாத்தையும் விளங்கி கொண்டு தான் இந்த கட்சி செயல்படுகிறதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். நீங்கள் உங்கள் உள்ளுக்கு குடாசகம் பண்ணலாம், பிரிக்கலாம் என்று நினைச்சா உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன்.